ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் வெளியே உட்காந்துருக்கும்போது சிட்டுக்குருவிகள்லாம் அங்கேயும் ஓடிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததுமே மைண்டில் ஒரு டிங்குன்னு ஒரு மணி அடிச்சுது. அதுக்கு சாப்பாடு தண்ணி வச்சா டெய்லி இங்கே வரும்ல அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். உடனே அவரும் ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்து கூண்டு மாதிரி ரெடி பண்ணிட்டாரு. ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 லவ் பேர்ட்ஸ் வச்சிருந்தோம். அதுக்காக வாங்கின தனியெல்லாம் இருந்துச்சு. அதை லைட்டாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தண்ணியும் வச்சிருந்தோம். 2-3 நாள் கழிச்சு ஒரு சிட்டுக்குருவியே வர ஆரம்பிச்சது. இப்போ டெய்லி வந்துட்டு இருக்கு. ஈவினிங் டைம்ல அதை பார்க்க மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அப்புறம் நிஷாந்த் குட்டி மேகி ரொம்ப நாளாக கேட்டுருக்கான். பாலுக்கும் போயிட்டு அதையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தேன். மேகியில் முட்டை போட்டு செஞ்சாதான் எங்கள் 2 பேத்துக்குமே பிடிக்கும். அதனால 4 முட்டையும் மேகியும் வாங்கிட்டு வந்திருந்தோம். மேகி ஒரு பாக்கெட் எல்லாத்துக்கும் பத்தாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சப்பாத்தியும் ரெடி பண்ணியிருந்தேன். காலையில் வச்சு தட்டைப்பயிர் குழம்பு இருந்ததுனால சப்பாத்திக்கு வச்சு மேட்ச் பண்ணிட்டேன். அந்த காம்பாவும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு என்ன குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. ஒரு பக்கம் சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிஷாந்த் குட்டியோட நோட்டு புக்குல நேம் எழுத வேண்டி இருந்துச்சு. அதை எழுதி முடிச்சுட்டு எல்லாரும் வெளியே ஒண்ணா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றது வரைக்கும் பாய்.